எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம். மார்ச் மாதம் 13/3/2026 வெள்ளிக்கிழமை, உத்தராயணம், விசுவாவசு வருடம், மாசி மாதம் 29ஆம் நாள். நாளை கரமடையான் நோன்பு. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. மாலை நல்ல நேரம் 4 மணி 30 நிமிடம் வரை 5 மணி 30 நிமிடம் வரை. கௌரி நல்ல நேரம் 12 மணி 30 நிமிடம் முதல் 1 மணி 30 நிமிடம் வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 6 மணி 30 நிமிடம் முதல் 7 மணி 30 நிமிடம் வரை. ராகு காலம் காலை 10 மணி 30 நிமிடம் முதல் 12 மணி வரை. குளிகை 7 மணி 30 நிமிடம் முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4 மணி 30 நிமிடம் வரை. இன்றைய திதி தசமி திதி. இன்றைய யோகம் வரியன் நாம யோகம். இன்றைய கரணம் வனிசை. இன்றைய நட்சத்திரம் போராடம். சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோகிணி. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் சூரியன், செவ்வாய், ராகு, புதன், மீனத்தில் சனி, சுக்கிரன். இன்றைக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். வெள்ளிக்கிழமை மாசி 29 மாத நிறைவுக்கு வந்துட்டோம். இந்த மாசி மாசத்துல நிறைய அற்புதங்கள் நடந்துச்சு. நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அன்னையின் அருள் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ஐயனின் அருளும் கிடைச்சிருக்கு. மகா சிவராத்திரியும் மாசி அமாவாசையும் அன்னை அங்கு அங்காளம்மன் சுடலில் ஆடினா, ஐயன் கோவில்லையே ஆடினார். வேற ஒன்றும் கிடையாது. அப்போ அது என்ன, அந்த ஆட்டத்துக்கு என்ன காரணம்? ஆட்டத்துக்கு என்ன காரணம் என்னன்னா, மனது எப்பொழுதெல்லாம் கனமாகிறதோ அப்பொழுது கால் வலிக்கிற அளவுக்கு நடந்துட்டா ஃப்ரீ ஆயிடும். காலார நடந்தா கவலைகள் தீருமா. அதே ஆண்னா இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சி. பாக்குறீங்களா இல்லைங்களா? நிறைய சிவராத்திரி வீடியோ பாக்குறீங்களா இல்லைங்களா? அப்ப என்ன நடக்குது? அங்க ஒரு ஆடல் பாடல் தான் நடக்குது. புரியுதுங்களா? சிவம் வெட்ட வெளி. அது புரிஞ்சுக்கிறவர்களும் புரிஞ்சுக்கிட்டா அது ஆடும். அது உள்ள ஆடிக்கிட்டு இருக்கு. தானா சந்தோஷமா இருக்கும். எது நடந்தாலும் இறைசக்தி உள்ளே இருக்கும் வரை எந்த விதமான கவலைகள் இல்லாமல் வாழலாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அற்புதங்கள்லாம் வந்து போயிடுச்சு. மாச நிறைவுக்கு வந்துட்டோம். புரியுதுங்களா? இனி அடுத்த மாசத்துக்கான விஷயங்களை பார்ப்போம். ஆனா இந்த மாசி நிறைவில், மாசி வெள்ளிக்கிழமையில இதுவரைலாம் அம்மன் கோயிலுக்கு போனா இன்னைக்கு போயிட்டு வந்துருங்க. இன்னைக்கும் ஒரு நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால அம்மா வழிபாடு, அன்னை வழிபாடு மேற்கொள்ளுங்கள், ஜெயிக்கலாம். ராசி பலன்கள் போகும்ல. மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் தங்களுக்கு சாதகமான போக்குகள் நடக்க வேண்டுமென்றால் திடமான முடிவுடன் நீங்கள் பயணம் செய்தால் வெற்றி பெறலாம். ஏன்னா 2 குழப்பம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. புரியுங்களா? சந்திராசிரமம் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன கவலை? எதுவுமே கிடையாது. இனி எல்லாமே செய்யலாமே. அந்த அளவுக்கு கொஞ்சம் பயம் இல்லாம தெளிஞ்சு வாங்க. 10 பேர் சொல்றது மட்டும் தான் நிஜம்னு நினைச்சுன்னு இருக்காதீங்க. அப்படி இருந்தீங்கன்னா உங்களால் ஜெயிக்கவே முடியாது. புரியுதுங்களா? ஆனா இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. பயமின்றி முன்னேறுங்கள், வெற்றி பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்து மட்டும் எப்போதும் எதையாவது எங்கேயா வச்சு தேடுறதே வேலையா போயிட்டு இருக்கு. கவனமின்மை, கவனக்குறைவு இருந்துகிட்டே இருக்கு. அப்போ இது இன்னைக்கு நடக்கும்ன்ற வேலை. புரியுங்களா? சந்திரனின் பயணம் அதை சுட்டி காட்டுக்குது. அப்போ சந்திராசிரமம் இருந்தா கைப்பொருள் தவற விடுவோம், எடுக்காதவங்களை எடுத்த மாதிரி நினைச்சுப்போம், அல்லது நமக்கு யாரோ தொந்தரவு பண்ற மாதிரி நினைப்போம். இது எத்தனையுமே இந்த நாள்ல நடக்கும். அதனால கவனமா இருங்க. அது மட்டும் இருந்தால் போதும். உங்கள் வாழ்க்கை சிறப்புடன் அமைச்சு தரப்படும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டும் இதனால ரொம்ப சிறப்பு மகிழ்ச்சிகள் உண்டு. எதிர்பார்ப்பு நிறைவேறும். எதிர்பார்த்தது எதிர்பாராத விதமாக எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த நாள்ல இருக்கிறது. அதே மாதிரி நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் ஊரில் அருகாமையில் இருக்க உங்க வீட்டுக்கு கிட்ட இருக்க பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணீங்கன்னா இந்த நாள் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும்.
குறிப்பா சொல்ல போனா இவங்கள வந்து பாத்தீங்கன்னா மிருகஷீடமும் சரி திருவாதிரையும் சரி 2 பேருமே வந்து கரெக்டா அந்த வழிபாடு போகும்போது ஜெயிக்க முடியும், வெற்றியும் பெற முடியும். கடகராசி கடகராசிக்கு என்ன அப்படின்னா எந்த விதமான குறையும் இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் நம்பிக்கை குறைவு. எனக்கு சரியாயிடுச்சுன்னு நினைச்சா தான் நினைக்க முடியும். நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொன்னா எதாவது நடக்குமா? அந்த அளவுக்கு இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகத்தான் இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள், வெற்றி பெற முடியும். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பு மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. அதாவது வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. வெற்றி மேல வெற்றி தான் நம்ம பையில தங்க காசு என்றுமே அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு இருக்கு இல்லைங்களா? அது மாதிரி நீங்க எந்த முயற்சி செய்தாலும் அது வெற்றி பெற முடியும். ஆனா உங்களால அந்த போய் கான்செப்ட் பண்ண முடியல, அவ்வளவுதான் விஷயம். புரியுங்களா? இன்னைக்கு விதி பிரகாரம் வெற்றி உண்டு, மேலும் முயற்சி பண்ணால் அதிகமான வெற்றி பெற முடியும். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, கண்ணியை பொறுத்த மட்டும் வந்து சில தடைகள் நீங்கி எல்லா விதமான விஷயங்களும் நமக்கு கிடைக்கும். அது வரலும் பொறுமையா இருக்கும். தடை நீங்கி கிடைக்கும். அப்ப தடை யாருன்னா போட்டுருவாங்க? யாரும் போட மாட்டாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இப்ப சந்திக்க நேரிடும். புரியுதுங்களா? கிரக மாற்றங்கள் இருக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் மாறிதான் நடக்கும். அதனால சிம்மத்தை பொறுத்தவங்களுக்கு இது வெற்றிகரமான நாள். பயன்படுத்தி கொண்டால் மீண்டும் ஜெயிக்க முடியும். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா ஆசை நிறைய படணும், நம்ம எல்லாத்தையும் நம்ம கிடைக்கணும், நம்ம ஜெயிக்கணும்னு வருது இல்லைங்களா? எதையும் பண்ண தேவையில்ல. போய் உட்காந்து உங்க தொழில் அமைப்பில் இருக்கும்போது குருமார்கள் வழிபாடு பண்ணும்போதே நீங்க ஜெயிக்க முடியும். கன்னியை பொறுத்து துலாமை பொறுத்த மட்டும் விருச்சிகராசி என்பவர்களை, விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனல். எப்பவுமே ஒரு வாக்கு கொடுத்தா அதில் நடத்தி காட்டணும்னு நினைப்பாங்க, இல்லைன்னா வாக்கு கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு எல்லா விஷயத்தையும் கான்ஃபிடென்ட்டா செய்யக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் இன்றைய தினம் வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட் தவறிடுவாங்க. நாம செஞ்சது சரிதானா திரும்ப திரும்ப நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல. இந்த மாசத்தில் உங்களுக்கு தேவையான அத்தனை விதமான உதவியுமே கிடைக்க பெறும். நீங்க நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். மகர ராசி என்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாமே சாதகமா இருக்குன்னு தான் தெரியுது, ஆனா கைக்கு வர மாட்டேங்குது. நான் பேசிக்கொண்ட மனிதர் என்னோட பேச முடியல அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்கு. சன்னியாசி மீண்டும் பிரம்மச்சரியத்திலிருந்து உள்ள போறாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் மகரத்தை பொறுத்தவரை இருக்கு. இந்த நாள் ஒரு சிறப்பான நாள், மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு, உங்கள் எல்லை விரிவடையும். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து வரவுகள் மேலோங்கின்ற அமைப்பு. எப்படியோ ஒரு விஷயம் பணம் வந்துருச்சுடா, எதோ பண்ணமோ அதை ஜெயிக்கிறோம்டா அப்படிங்கிற தானா உங்களோட செயல்பாடுகள் சொல்லக்கூடிய அமைப்பு தான் இந்த நாள்ல வந்துகிட்டு இருக்குது. அப்போ இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தும் போது அளப்பரிய வருமானங்கள் கிடைக்கும். வாழ்த்துக்கள். மீனராசி என்பவர்களை, மீனத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து சிறப்பான நாள். பரிசு, பாராட்டு, பட்டம் எல்லாம் கிடைக்கும். ஏன்னா யாரு அப்படின்னும் போது நீங்க தெளிவா இருக்கிறீங்களா? நீங்க தெளிவா இருந்தா பரிசு உண்டு. செய்கிற வேலையில் கவனமா இருந்தா பரிசு உண்டு. எல்லா விஷயத்திலையுமே, படிக்கிற விஷயத்திலையும் கவனக்குறைவு தான், ஒரு வெளியில போய் வந்தாலும் கவனக்குறைவு தான். திரும்ப திரும்ப பொருட்கள் வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒன்று தேவை இல்லாத ஒன்றுக்கு மேற்பட்டு அதை வச்சுட்டு தான் நீங்க ஜெயிக்க முடியும். அப்படி செய்துதான் நீங்கள் வளர முடியும். உங்களுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.